நெட்ஃபிளிக்ஸ்ல தேர்ஸ்டே மர்டர் கிளப் அப்படிங்கிற படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. சோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கிரைம் காமெடி டிராமாவா எடுத்திருக்காங்க. சோ படத்துல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸை யூஸ் பண்ணி படத்தை எடுத்திருப்பாங்க. ரொம்ப டிஃபரெண்டான ஒரு படம். படத்தோட கதை என்னன்னா கூப்பர் சேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் மாதிரியான ஒரு பிளேஸ்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு 3 பெரியவங்களை சுத்தி தான் இந்த கதை நடக்குது. சோ இவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா த தேர்ஸ்டே மர்டர் கிளப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸால சால்வ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஒரு கோல்டு கேஸ் எல்லாம் எடுத்து விசாரிப்பாங்க. அப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல ஒரு பொண்ணோட கேஸ விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்ப வந்து ஒரு கொலை நடக்குது. சோ டோனி அப்படிங்கிற ஒரு நபர் இறந்து போறாரு. சோ இந்த கேஸ எடுத்து விசாரிக்கும் போது என்னெல்லாம் தெரிய வருது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க சீனியர் சிட்டிசன்ஸை யூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ அவங்களோட அந்த ஆட்டிடியூட், சோ அவங்க அந்த கேஸ சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா ஃபன்னா இருக்கும். ஆனா பெருசா ஆஹா ஓகோன்னு சிரிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னாலும் மைல்டா காமெடி நல்லாவே பண்றாங்க. முக்கியமா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா கதாபாத்திரங்களை எழுதின விதம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சோ மெயின் ஹீரோயினா இருக்கக்கூடிய அந்த பாட்டி, சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ரோலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த கேஸ சால்வ் பண்ணக்கூடியது, அந்த மிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சுமாரான படம் தான். ஆனா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.